Churchable Tamil Stories 321 மிக மிக பெரியதொரு திருப்பம். The greatest turn. நீங்கள் முதலில் சர்ச்சிபல் தமிழ் நம்பர் 1 அதை வாசித்து பாருங்கள். அதில் சில பயிற்சிகளை கொடுத்திருக்கிறேன். அந்த பயிற்சியின் மூலம் நீங்கள் எந்த அளவுக்கு அமைதி பெற முடியும், இறைவனோடு இறைப்பற்றோடு வாழ முடியும் என்பதை ஒரு மெடிடேஷன் மூலமாக, ஒரு தியானத்தின் மூலமாக சொல்லித் தந்திருக்கிறேன். இந்த புத்தகத்தில் விழித்திரு நற்செய்தி அறிவிங்கிற புஸ்தகம் நற்செய்தி பணியாளர்களுக்கு ஒரு துணை நூலாக இருக்கும். அது பல விஷயங்களை கற்றுத்தரும். பலருக்கும் இது சென்று அடைந்திருக்கிறது. பல பங்குகளுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முக்கியமான பள்ளிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் இது 2013 வெளிவந்த புஸ்தகம். இந்த புத்தகத்தில் இருக்கிற அனைத்து பகுதிகளும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு இறைவனோடு பற்று கொண்டு வாழ வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அதாவது பள்ளியில் அனோட்டேஷன் என்று சொல்வார்களே, அதே போல எல்லா பகுதியையும் புதிய ஏற்பாட்டில் உள்ள திருப்பாடல் மற்றும் நற்செய்தி நூல் 4 அனைத்தையும் அது ஒருங்கிணைத்து வரும். மேலும் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எதையெல்லாம் கண்டுபிடித்து எதையெல்லாம் வாசிக்க வேண்டும் என்பதையும் இந்த புத்தகத்தில் வெகு சிறப்பாக கொடுத்திருக்கிறோம். இந்த புத்தகம் கிடைக்க நீங்கள் பிரயாசைப்படுங்கள். உங்கள் பங்கு தளங்களில் உள்ள புத்தக கடையில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் நாம் எவ்வாறு நமது கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் இறைவன்பால் சமர்ப்பிக்க என்னென்ன முயற்சி செய்ய வேண்டும், எப்படி நாம் வெற்றி பெறலாம் என்பதை இந்த தருணத்தில் சொல்ல இருக்கிறோம். முன்னாலே வந்த உன்னோடு நான் என்கிற புஸ்தகம் மற்றும் சின்ன சின்ன புஸ்தகமாக 24 பக்கம் கொண்ட விழித்திரு நற்செய்தி அறிவி என்கிற புஸ்தகத்திலையும் இது சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களையும் தந்திருக்கிறோம். இந்த பகுதியில் நாம் இறைவனை இறுக பற்றி கொள்ள முதலில் அவருடைய மாட்சியை பற்றி புகழை பற்றியும் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். எனக்கு இன்னது தேவை, இதுதான் தேவை, எனக்கு குணமளிங்க ஆண்டவரே, எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, உதவி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக இறைவனை புகழ்ந்து அவரை வணங்கி போற்றி வரும்போது நம் தேவைகளை அவர் உணர்ந்து அதன்படி நமக்கு செய்து அருள்வார். ஆகவே இதனை திருப்பாடல்கள் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. அதில் என்னென்ன திருப்பாடல்களில் என்னென்ன அதிகாரம் இறைவசனம் அத்தனையும் கொடுத்திருக்கின்றோம். டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இந்த அனைத்து எண்களையும் நற்செய்தி நூலின் பகுதிகளை இப்போது நாம் திருப்பாடலில் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த பகுதி எப்படியும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இன்றைய தினம் நாம் இறைவனுக்கு முதலில் அவருடைய மாட்சியை பற்றி நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அவரை புகழ வேண்டும். அவருடைய இரக்க குணம் எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். நம்பிக்கையோடு நாம் கேட்கும் அனைத்து உதவிகளையும் செய்வார். அவர் செவிசாய்க்கும் கடவுள். வெற்றியை நமக்கு தருவார். ஏனென்றால் அவர் பேரன்பு கொண்டவர். இந்த சேனலில் கண்டிப்பாக சர்ச்சிபல் தமிழ் 1 என்பதை கண்டிப்பாக பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். அது இந்த யூடியூப் சேனலில் வரும்.
இப்போது நாம் இறை மாட்சியைப் பற்றி திருப்பாடல் 3 இறை வார்த்தை 3ல் என்ன சொல்கிறது என்று பார்ப்போமா? ஆண்டவரே, நீரே என்னைக் காக்கும் கேடயம். நீரே என் மாட்சி. என்னைத் தலை நிமிரச் செய்பவரும் நீரே. திருப்பாடல் 8:1 சொல்கிறது, ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாக விளங்குகிறது. உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது. என்ன அருமையான வார்த்தைகள்! திருப்பாடல் 18ல் 46ஆம் இறைவசனம் சொல்கிறது, ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்றப் பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. திருப்பாடல் 19:1 சொல்கிறது, வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. கண்டிப்பாக நாம் வான் நோக்கி பார்க்க வேண்டும். எந்த அளவில் இறைவனுடைய கைகளின் வேலைப்பாட்டை பார்த்து அதிசயப்பட வேண்டியிருக்கிறது. அவருடைய வியத்தகு செயல்கள் அனைத்தையும் நாம் நம் முன்னே பூமியிலும் சரி வானத்திலும் சரி பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை தான் வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது என்று திருப்பாடல் 19:1 சொல்கிறது. திருப்பாடல் 22:23 ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரை புகழுங்கள். யாக்கோப்பின் மரபினரே, அனைவரும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். இஸ்ரேல் மரபினரே, அனைவரும் அவரை பணியுங்கள். 24:7 அதே திருப்பாடலில், வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்த்து நில்லுங்கள். தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். திருப்பாடல் 24:8 ஆற்றல் மிக்க மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். திருப்பாடல் 26:8 சொல்கிறது, ஆண்டவரே, நீர் குடிகொள்ளும் இல்லத்தை நான் விரும்புகின்றேன். உமது மாட்சி தங்கியுள்ள இடத்தை நான் விரும்புகிறேன். அதேபோல் 29:1 சொல்கிறது, இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆம், ஆண்டவருக்கே உரித்தாக்குங்கள். திருப்பாடல் 29:2 ஆண்டவரின் பெயர்க்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி விளங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். 29:3 சொல்கிறது, ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது, மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார். ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். திருப்பாடல் 29:4 ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது, ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. ஆக இறைவனை போற்றி அவருடைய மாட்சியையும் மகிமையையும் பற்றி நாம் முதலில் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவருடைய எண்ணிறந்த படைப்புகள் அத்தனையும் நமக்காக அவர் கொடுத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து, திருப்பாடல்களில் இந்த வசனங்களை நீங்கள் மேலும் மேலும் படித்து முதலில் இறைவனுடைய மாட்சியை சொல்லி, அதன்பின் ஆண்டவரே இரக்கமாயிரும், எனக்கு குணமாக்கியருளும் என்பதை நாம் அடுத்து தொடர்ந்து கேட்டோமானால் அப்போது நமக்கு அனைத்தும் நிறைவேறும். நாம் இறைவனிடம் இரக்கம் பெறலாம். எல்லாமே வெற்றியை தருவார், குணமளிப்பார், நம்மை துணையாக நின்று நம் துயரங்களை எல்லாம் போக்குவார். இப்போது பார்ப்போமா? திருப்பாடல் 6:2 ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன்.
ஆண்டவரே, என்னை குணமாக்கி அருளும். ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின. திருப்பாடல் 25:16. என்னை நோக்கி திரும்பி என் மீது இரங்கும். ஏனெனில் நான் துணையற்றவன், துயருறுபவன். திருப்பாடல் 25:22. கடவுளே, இஸ்ரேலரை அவர்கள் படும் துன்பங்கள் அனைத்தினின்றும் மீட்டருளீர். ஆகவே இந்த பாடல்கள் மூலமாக நாம் இறைவனிடம் நமது துணையற்ற தன்மையை கண்டிப்பாக அடுத்த கட்டமாக சொல்ல வேண்டும். அடுத்தது பார்த்தீர்களானால், உங்களுடைய வேதனைகள், அதில் நீங்கள் போராடுவதற்கு இறைவனுடைய துணை எவ்வளவு அவசியம் என்பதையும் இந்த தருணத்தில் திருப்பாடல் 13:2 என்ன வாசிக்கிறோம் என்று பார்ப்போமா? எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன். நாள் முழுவதும் என் இதயம் துயருறுகின்றது. எத்தனை நாள் என் எதிரி எனக்கெதிராய் மேலோங்கி நிற்பான். ஆண்டவரே, என் துன்பத்தினின்று என்னை விடுவித்தருளும். வேதனைகள் பெருகிக் கொண்டே வருகின்றன.